32 வயசு வரைக்கும் வீட்டை தாண்டாம ஊரை தாண்டாம இருந்த ஒரு சல்மாவுக்கு இப்போ உலகமே வெளி அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் உருவாகி இருக்கு. பெண்களுக்கு இந்த சமூகத்தில் நிறைய தடைகள் இருக்குல்ல, அதெல்லாம் தாண்டி நீங்க எப்படி வந்தீங்க? இன்னைக்கு கொஞ்சம் சூழல் மாறி இருக்கு. அன்னைக்கு அந்த காலகட்டம் நம்ம நினைச்சது போல மாதிரி இல்லை. என்னுடைய சொந்த பேர்ல எழுதுறப்பதான் இவங்களுக்குலாம் ஐடென்டிஃபை பண்ண முடியுது நான் யார் அப்படின்னு. அப்போ எனக்குன்னு ஒரு பெண் நேம் எடுத்துக்கிட்டு சல்மா அப்படின்ற பேரில் நான் எழுத ஆரம்பிச்சேன். 2006 எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு தலைவர் கலைஞர் அவர்கள் தந்தார்கள் சட்டமன்றத்தில் நிற்கிறதுக்கு. அப்போ எனக்கு ரொம்ப தயக்கம் இருந்தது. கட்சி எப்போவுமே உழைக்கிறவங்கள கைவிடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்தில் தலைவர் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை எனக்கு கொடுத்துருக்கிறப்போ அதுதான் நான் நினைக்கிறேன். பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த விஷயத்தை தான் தொடர்ந்து ஏதாவது ஒரு வகையில் பொய் பிரச்சாரங்கள் அல்லது நீங்கள் ஒன்றும் இல்லை ராகுல் காந்தியை பப்பு அப்படின்னு சொல்லி ஒரு அந்த அஜெண்டாவை எடுத்துக்கிட்டு அதை அவங்க ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆமாம். ஆனால் இன்னைக்கு யார் நிஜமான பப்புன்றத இப்போ மக்கள் பார்த்துட்டாங்க. தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக எடப்பாடியோ பொள்ளாச்சி சம்பவத்தை மறந்துட்டு அவர் பேசலாம். ஆனால் தாவேக்காவில் இன்னைக்கு விஜய் பொள்ளாச்சி சம்பவத்தை பற்றி அவர் ஏதாவது முன்னாடி போராட்டம் நடத்தியிருக்காரா? இல்லை இன்னைக்கு அவர் அவருடைய படங்கள் எந்த அளவுக்கு பெண்களை மோசமாக காட்டியிருக்காரு அதை பற்றி சிந்திச்சிருக்காரு? அப்படி எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு பெண்களை பற்றின ஒரு சமூக அக்கறை எதுவுமே கிடையாது. அவருக்கெல்லாம் ஒரு உரிமையையும் நம்ம அதை போராடி தான் வாங்கியிருக்கோம். இப்போ அதை நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாதுங்கிற ஒரு பயம் எல்லாருக்குமே வரும். அதனால எல்லாரும் ஒன்று சேர்றதுக்கு தயாராக இருக்காங்க. நம்முடைய முதலமைச்சருக்கு பெண்கள் அரசியலுக்கு வரணும். அதிகாரத்தை கையில் எடுக்கிறது தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்களையோ பெண்களுக்கு எதிரான வன்புணர்வையோ எல்லாத்தையுமே தடுக்க முடியும். வணக்கம் மேம். இப்போது முதல்ல ராஜ்யசபா வேட்பாளராக அவங்களை அறிவிச்சிருக்காங்க. அதற்கு முதல்ல வாழ்த்துக்கள். பொதுவாகவே இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரும்போது யார் இந்த ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு கேள்விகள் வரும். நிறைய பேர் அதை வச்சு இது பண்ணுவாங்க. சல்மா அப்படின்னா யார் அப்படிங்கிறத நீங்களே சொன்னால் நல்லாயிருக்கும். ஆழமான ஒரு கேள்வியாக தான் நான் நினைக்கிறேன். நானே அடிக்கடி இந்த கேள்வியை கேட்டுக்குவேன். நான் யார், ஏன்னா நான் எங்கே இருந்தேன், எந்த மாதிரியான இடம், நான் பிறந்து வளர்ந்த சூழல், அப்புறம் நான் இப்போ எங்கே வந்திருக்கேன், எந்த இடத்துல நிற்கிறேன் அப்படிங்கிற விஷயங்களை நான் அடிக்கடி யோசிப்பேன். ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து அப்போ பெரிய அளவுக்கு அவேர்னஸ் பெண்களுடைய கல்வி சம்பந்தமாக இல்லாத ஒரு இடம். அப்போது வாய்ப்புகள் அதிகமாக இல்லாத ஒரு சூழல். அதிலிருந்து எழுத்து இலக்கியம் அப்படின்னு சொல்லி பயணத்தை துவக்கி ஒரு வெளி உலகத்தை தேடி அலைந்த ஒரு சல்மா. ஒரு குறுகிய கூட்டுக்குள்ளே தான் பெண்கள் இருக்கணும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு இல்லையா? அந்த சூழல்ல இருந்து தப்பிக்க நினைச்ச ஒரு ஆள் தான் நான். அதுக்கு எனக்கு கல்வி உதவலை அப்படின்றப்போ, கல்வி கிடைக்காதப்போ நான் என்னுடைய எழுத்தின் வழியா நான் தப்பிக்க கூடாது அப்படின்னு எனக்குள்ள ஒரு உணர்வு வந்தது. அப்புறம் நான் எழுத்தாளராக நான் உருவாக்கிக்கிட்டேன். எழுத்துக்கு பின்னாடி வந்த வாழ்க்கை மாற்றம், அதுக்கப்புறம் அரசியல் வாழ்க்கை, அதிலிருந்து படிப்படியாக வெவ்வேறு விதமான சூழல். இப்போ வாழ்க்கை சுத்தமாக வேற ஒன்றா மாறி இருக்கு. எப்போ நான் 32 வயசு வரைக்கும் ஊரை தாண்டாமல் இருந்த ஒரு வீட்டை தாண்டாமல் ஊரை தாண்டாமல் இருந்த ஒரு சல்மாவுக்கு இப்போ உலகமே வெளி அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் உருவாகி இருக்கு. அது என்ன, ஒரு எழுத்தாளராக நான் இன்னைக்கு வரைக்கும் உணர்றது அதுதான். அதன் வழியாக கிடைத்த அங்கீகாரம் இந்த அரசியல் பயணம், ரெண்டும் தான் என்று இணைஞ்ச ஒரு நபராக நான் இருக்கேன். பொதுவாக இந்த இடத்துல எனக்கு இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னா, பெண்களுக்கு இந்த சமூகத்தில் நிறைய தடைகள் இருக்குல்ல, அதெல்லாம் தாண்டி நீங்கள் எப்படி வந்தீங்க? பொதுவாகவே இன்னைக்கு கொஞ்சம் சூழல் மாறி இருக்கு. பெண்களுக்கான கல்வி கிடைச்சிட்ருக்கு. அப்புறம் பெண்கள் வேலைக்கெல்லாம் போகிறாங்க. அன்னைக்கு அந்த காலகட்டம் நம்ம நினச்சது போல மாதிரி இல்லை. அப்போது ஏன்னா என்னுடைய கனவு எப்படி இருந்ததுன்னா, நான் இன்னைக்கு நான் எப்படி எல்லாரும் திங்க் பண்ணுறாங்களோ, எப்படி சமூக விடுதலையில் சுதந்திரத்தில் ஆர்வமாக இருக்காங்களோ, அப்படி தான் நான் அன்னைக்கே நான் யோசிக்க ஆரம்பித்தேன் இப்படிலாம். ஏன்னா எனக்கு அதெல்லாம் என்னுடைய இலக்கியங்கள் வழியாக எனக்கு கிடைத்த பார்வை, தத்துவார்த்த ரீதியான புத்தகங்கள், அல்லது நான் படித்த மார்க்சியமோ அல்லது லெனினிசமோ
அப்புறம் நீங்கள் பெரியார் சொன்ன தத்துவங்கள் இது எல்லாமே எனக்கு வந்து வேறொரு உலகம், அதை ப்ரோக்ரெசிவாக திங்க் பண்ணுறதுக்கான ஒரு பார்வையையும் உருவாக்குது, அந்த தாட்ஸையும் உருவாக்கியிருக்கு. அப்போது நான் மாறிட்டேன் அப்போவே. ஆனால் அந்த சொசைட்டி அப்படி தானே இருக்கும், அவங்கள்ட்ட வந்து இலக்கியமோ அது எதுவுமே எடுபடாது வந்து. அப்போ நான் எழுதுறது அல்லது புத்தகங்கள் வாசிக்கிறது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லாத ஒரு விஷயம்தான். ஏன்னா அது தேவையில்லாத ஒரு விஷயம், அனாவசியமா ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் என்னுடைய கவிதைகள் பெரும்பாலும் பெண் விடுதலை சார்ந்த கருத்துக்களை வேறு முன்வைக்குது. இப்போ அதெல்லாம் அவங்களுக்கு ஒத்து போகாது, அந்த சொசைட்டியில் யாருக்கும் ஒத்து போகலை. என்ன பெண்கள் வந்து வெளில போகணும் அப்படி இப்படின்லாம் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி. அப்போது நிச்சயமாக அப்படி எதிர்ப்பு இருக்க தான் செஞ்சுது. இந்த சமூக எதிர்ப்பு வேற, ஃபேமிலிக்குள்ளே இருந்த எதிர்ப்பு வேற, ரெண்டுமே என்னை நெருக்கடிக்கு உள்ளாக்குன ஒரு தருணம் தான். ஆனால் அதெல்லாம் நான் வந்து எனக்கு முட்டுக்கட்டையாக நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா எனக்கு முட்டுக்கட்டைன்னு நான் எதை நினச்சேன் அப்படின்னா, என்னோட பேரை தான் நான் முட்டுக்கட்டையாக அந்த சந்தர்ப்பத்தை நினச்சேன். என்னுடைய சொந்த பேரில் எழுதுகிறப்ப தான் இவங்களுக்குலாம் ஐடென்டிஃபை பண்ண முடியுது நான் யார் அப்படின்னு. அப்போ எனக்குன்னு ஒரு பென் நேம் எடுத்துக்கிட்டு சல்மா அப்படின்ற பேரில் நான் எழுத ஆரம்பித்தேன். அப்போ அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. என்னோடய பொயட்ரி கலெக்ஷன் வந்தது, ரொம்ப பாப்புலர் ஆகுது. அப்போ யாருக்கும் தெரியாமல் நான் எழுதிட்டு இருந்தேன். எனக்கான ஒரு உலகத்தை நானே உருவாக்கினேன். இப்போ நான் உருவாக்கி இருக்கக்கூடிய உலகம் அப்படின்றது, எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த உலகத்தில் வந்துட்டு படிப்படியாக நான் உருவாக்கின ஒரு உலகம்தான். அதில் சில பேர் கை தூக்கி விட்டுருப்பாங்க, சில நண்பர்கள், சில எழுத்தாளர்கள், அப்புறம் கலைஞர் அவர்கள் அரசியல் வாழ்க்கையில், அப்புறம் இன்னைக்கு தலைவர் அவர்கள், இப்படி ஒவ்வொரு தருடைய உதவியிலையும் நான் படிப்படியாக அடுத்த கட்டத்திற்கு என்னுடைய வாழ்க்கையை நகர்ந்து இப்போது நான் இந்த இடத்துல வந்து நின்றுட்டுருக்கேன். திமுக மீது உங்களுக்கு பற்று வர்றதுக்கு ஏதாவது ஒரு காரணம், சூழல்? நிச்சயமாக நீங்கள் வந்து ஒரு விளிம்பு நிலை மக்களோ அல்லது பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலேயோ அல்லது விழிப்புணர்வு இல்லாத ஒரு சமூகத்திலேயோ, அது கல்வி அறிவு ஏன் கிடைக்கல இவங்களுக்கெல்லாம் அப்படின்னு, நம்ம ஏன் இவங்கெல்லாம் வேலைக்கு போகலை இப்படியெல்லாம் நம்ம யோசிக்கிறப்போ, இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த என்னென்ன குறைபாடு இருக்குது, இதை எப்படி நிவர்த்தி செய்யலாம், யார் இதை சரி செய்வாங்க அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா. அப்போது எனக்கு கிடைச்ச ஒரு தத்துவம் வந்து திராவிட இயக்கம் சார்ந்த அந்த தத்துவம் தான். அது என்ன சொல்லுது அப்படின்னா, பெண் விடுதலை, அப்புறம் சமூக விடுதலை, எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த. ஏன்னா கல்வி அறிவு இல்லாதவங்களுக்கு கல்வி கிடைக்கணும், எல்லாருக்கும் வேலை கிடைக்கணும், எல்லாரும் கிராமத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு குண்டு பல்பாவது போட்டு கரண்ட் கொடுக்கணும், விவசாயிகளுக்கு கரண்ட் தரணும், பஸ்ஸு பாஸ் கொடுத்து பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், பெண்களை வந்து நீங்கள் வந்து கல்வி கற்கணுன்னா திருமணத்துக்கு உதவித்தொகை தருவோம், நீங்கள் ஸ்கூலுக்கு போங்கன்னு சொல்லுது. எப்படி எல்லா விஷயத்தையும் வந்து ஒரு இயக்கம் சொல்லுது, அந்த மக்கள்கிட்ட கொண்டு போகுது. அப்படிங்கிறப்போ எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். நம்ம வந்து சோசியலிசம்ன்றதை நான் ரொம்ப ஒரு பெரிய கனவோடு பார்த்த ஒரு காலகட்டம் இருக்குது. அங்கே எல்லாரும் சமம், யாரும் அதிகமாக சொத்து வச்சுக்க முடியாது, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப ஒரு கனவு மாதிரி அதை நான் பார்த்துருக்கேன். இப்போ அந்த விஷயத்த இந்த இயக்கம் பேசுது. நான் அதை வந்து அதுலேருந்து இதை நான் வந்து பார்க்குறேன். எனக்கு எங்கேயோ இருக்க சோசியலிசத்தை பற்றி படிக்க முடியும், ஆனால் இங்கே நேரில் பார்க்க முடியுது. நீங்கள் கிராமத்து பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகணுன்னா நீங்கள் வந்து பஸ்ஸில் போகணும், அதுக்கு பஸ் பாஸ் கொடுக்கணும், சீருடை கொடுக்கணும், இப்படி எல்லா விஷயத்தையும் வந்து ஒரு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிறத சோசியலிசம் சொல்லுது, கம்யூனிசம் சொல்லுது. அதை தான் இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது இந்த இயக்கம் வந்து தந்த அந்த புரிதல் இருக்குல்ல, அது எனக்கு வந்து இயல்பாகவே இந்த இயக்கத்தின் மீது ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பை உருவாக்குது. அதில் தலைவர்கள், நீங்கள் வந்து கண்ணுக்கு தெரியாத தலைவர்களை விட நம்ம நேரில் பார்க்குற தலைவர்களாக நம்ம அண்ணாவையோ பெரியாரையோ பார்க்கல, ஆனால் கலைஞரை நான் பார்க்குறேன். அவர் வந்து எப்படி வந்து சமூக மாற்றத்தை படிப்படியாக உருவாக்குறாரு. அவருக்கு வந்து எந்த விதமான பார்சியாலிட்டியும் கிடையாது, இவங்களுக்கு இதை பண்ணணும் அவங்களுக்கு பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவர் எந்த இடத்துலையும் அவர் நினச்சி எதையுமே பண்ணலை. ஒன்று செய்யணும்னா இது எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த. ஏன்னா அந்த சமத்துவபுரம்லாம் நான் பார்த்துட்டு ரொம்ப வியந்த ஒரு விஷயம். இப்படி ஒரு தாட் வந்து வேற எந்த ஸ்டேட்லையும் நம்ம பார்க்க கூட முடியாது. ஒரு லீடர் வந்து அதை யோசிக்கவே மாட்டாங்க, யோசிச்சாலும் கூட செயல்படுத்த முடியாத, அவங்க ஆட்சி கலைஞ்சிரும். அதனால யாரும் அதை பற்றி யோசிக்க கூட முடியாது. இந்த மாதிரியான பல்வேறு சிந்தனைகளை வந்து எனக்குள்ள தூண்டின ஒரு இயக்கம் இது.
அப்போ எனக்கு வந்து பேரூராட்சி தலைவியாக 33% இடஒதுக்கீடு கலைஞர் வாய்ப்பு பெண்களுக்கு வழங்கி முதல்ல சட்டமாக்குறப்போ அந்த 73 அமெண்ட்மெண்ட் வந்து ராஜீவ் காந்தி கொண்டு வந்தது தான். பட் அது வந்து யாரும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாத சந்தர்ப்பத்தில் இங்கே நமக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகுது. கலைஞர் தான் 96 கொண்டு வராங்க. 96 நான் தேர்தலில் நிற்கலை. 2001 வந்து என் கணவர் நிற்க முடியலை அப்படின்னு எனக்கு அந்த வாய்ப்பு வருது. அதில் நான் வெற்றி பெற்று பேரூராட்சி தலைவியாரேன். இந்த சந்தர்ப்பத்துக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். இப்போ எனக்கு வந்து பெண்கள் அரசியல் அதிகாரத்துக்கு வர்றது வந்து எவ்வளோ முக்கியம், அது கலைஞர் வந்து எந்த அளவுக்கு ஒத்துழைப்போட ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்காரு. நான் இந்த பேரூராட்சி வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நான் பார்ப்பேன். அந்த 5 இயர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பெண்கள் வீட்டுக்குள்ள திரும்ப போயிடுவாங்க. ஏன்னா அது அடுத்த ஆண்களுக்கு மாறும் இல்லையா, அப்போ ஹஸ்பண்ட் வந்து அந்த இடத்துல அவர் நினைப்பார். அப்போ எனக்கு அந்த பயமும் கொஞ்சம் இருந்தது. இந்த 5 வருஷம் முடிஞ்சதும் அது ஆண்களுக்கானதான் மாறும். அப்போ வந்து நான் திரும்ப வீட்டுக்குள்ளே போக வேண்டியிருக்கும். அப்போ நான் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு இந்த கட்சி தான் அப்படின்றப்ப நான் கலைஞரை, ஏன்னா அவர் தான் இப்படி ஒரு வாய்ப்பை உருவாக்குனாரு, திமுகவில் நான் என்ன இணைச்சிக்கணும்னு சொல்லிட்டு 2002 வந்து சேர்ந்துக்கிட்டேன். இப்போ வந்து அரசியல்வாதி இலக்கியவாதி அப்படின்னு உங்களை 2 பரிணாமத்தில் பார்க்கலாம். உங்களுக்கு எது ரொம்ப க்ளோஸ் டு யுவர் ஹார்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ அரசியல்வாதியாக இருக்கிறது ரொம்ப பிடிக்குமா, இல்லை நீங்கள் நிறைய இப்போ புக்ஸ் படிக்கிறீங்க, எழுதுறத பற்றி நீங்கள் நிறைய சொன்னீங்க, எது உங்களுக்கு க்ளோஸ் டு யுவர் ஹார்ட்னு நீங்கள்? முதல்ல எந்த விஷயத்த ஈர்க்குது நம்மளை அப்படின்னா என்னுடைய இலக்கியம் தான். ஏன்னா அது நம்ம தனியாக அமர்ந்து வாசிக்கலாம், அதுக்குள்ளே நம்ம உள்ளே போக முடியும். எழுதுறதா இருந்தாலும் அப்படி தான். அது ஒரு தனித்துவமான தனிமை சார்ந்த ஒரு விஷயமா இருக்கும். அது ஒரு அனுபவம், இன்பமான ஒரு அனுபவம். அரசியல் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. ஏன்னா அது ஒரு பரந்த வெளி. இப்போ நான் அமெரிக்காவில் ஒரு எழுத்தாளர் மாநாட்டிற்கு போயிட்டு வந்தேன், நியூயார்க்கில். அப்போது என்னோட ஒரு சில எழுத்தாளர்கள் வந்திருந்தாங்க, அமெரிக்கன் சொல்கிறேன். அப்போ அவங்க கேட்டது கேள்வி, நீ வந்து ரைட்டரு, ஆனால் நீங்கள் எப்படி அரசியல்வாதி? அவங்களால அந்த ரெண்டையும் மேட்ச் பண்ணவே முடியல. இது ஹவு இட் பாசிபிள் அந்த மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்றாங்க. ஏன்னா இது வந்து ஒரு தனி உலகம், அமைதியா இருக்கும், அதுக்குள்ள தான் மட்டும்தான் அதுக்குள்ள இருக்க முடியும். தன்னுடைய கேரக்டர்ஸோட நம்ம வந்து எழுதுறதோ அல்லது பயணிக்கிறதோ அல்லது அந்த உரையாடல்களை நிகழ்த்துறதோ கற்பனை செய்யறதோ எல்லாமே திங்கிங்கே வேற மாதிரி. அது வேற. இது வந்து பரபரப்பான ஒரு, எப்பவும் மக்கள் சூழ இருப்பாங்க, யாரையாவது மீட் பண்ண வேண்டியிருக்கும், எங்கேயாவது போயிட்டு இருக்கணும், நேரம் போராட்டத்துக்கு போக வேண்டியிருக்கும். அப்போ அதுக்கு அவங்களால என்ன வந்து மேட்ச் பண்ண முடியல. அப்புறம் வந்து அவங்க வந்து நம்பவும் இல்லை, இம்பாசிபிள் அப்படிதான் அவங்க சொன்னாங்க வந்து. ஆனா எனக்கு வந்து அது எப்படி எனக்கு தனியான ஒரு விருப்பமான ஒரு துறையா இருந்ததோ இருக்கோ, இதுவும் தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு. ஏன்னா எனக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் ரொம்ப நாள் வந்து வீட்டை விட்டு வெளில போகாம, மனிதர்களை சந்திக்காம, நிலங்களை பார்க்காம, விடுதலை காத்த சுவாசிக்காம இருந்ததுனால எனக்கு இந்த பரபரப்பு, இந்த மக்களை சந்திக்கிறது, களத்துல நிக்கிறது, போராட்டங்களுக்கு போறது, ஒரு ஆக்டிவிசம் சார்ந்து இயங்குறது, அது எல்லாமே எனக்கு விருப்பமான ஒன்னாதான் இருக்கும்ட்டு. அது பர்சனல் அப்படின்னா இது வேற ஒரு உணர்வா இருக்கு. அதனால நான் ரெண்டையும் விரும்புறேன். ஒண்ணுக்கு ஒண்ணு ரெண்டும் தனி தான். ஆனா நான் ரெண்டையும் விரும்புறேன். 2 இடத்துலயும் நான் பயணிச்சுக்கிட்டு தான் தொடர்ச்சி எழுதிக்கிட்டும் இருக்கேன் தொடர்ச்சியா. இப்ப நான் ஒரு நாவல், ஒரு சிறுகதை தொகுப்பு முடிச்சிருக்கேன். அதனால இந்த வருஷம் நான் முடிச்சேன். அதுக்கிடையில நான் எவ்வளவோ பார்ட்டி மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணிட்டேன். இந்த என்னுடைய டெஸ்க்கு வந்து உட்கார்ந்து நான் லேப்டாப்பை கையில எடுத்தேன்னா நான் எழுத ஆரம்பிச்சிருவேன். ரெண்டையும் தனித்தனி அப்படின்னாலும் கூட நம்ம ரெண்டுலையுமே பயணிக்க முடியும். கலைஞர் பயணிக்கலையா? அவர் எழுதின பக்கங்கள் வந்து லட்சக்கணக்கான பக்கங்கள் எழுதியிருக்காரு. அவர் இயங்காத துறையே இல்லை, அவர் எழுதாத விஷயங்களே இல்லை, அவர் தொடாத விஷயங்கள் இல்லை, எவ்வளவோ பண்ணியிருக்காரு. அப்போ வந்து விருப்பம் இருக்கிறனால தான் எல்லா விஷயத்தையுமே பண்ண முடியுது. விரும்பாம என்னால ஒரு காப்பி டம்ளரை எடுத்து வைக்க முடியாது. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆமா, கட்சி வந்து உங்களை பல்வேறு கட்டங்கள்ல எந்த மாதிரி சூழல்கள்ல உங்களை அரவணைச்சு சென்றுச்சு? ஏன்னா நிறைய பொறுப்புகள்லயும் இருந்திருக்கிறீங்க நீங்க. கண்டிப்பா 2006 வந்து எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு தலைவர் கலைஞர் அவர்கள் தந்தார்கள்.
சட்டமன்றத்தில் நிற்கிறதுக்கு. அப்போ எனக்கு வந்து ரொம்ப ஒரு விதமான ஒரு தயக்கம் இருந்தது. ஏன்னா நான் அப்போ தான் கட்சியில் சேர்ந்து ஒரு சில வருடங்கள்ல எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைக்குது அப்படின்றப்போ அது எனக்கு என்னன்னே எனக்கு தெரியாது. சட்டமன்றம் நீங்கள் பேரூராட்சி அப்படிங்கிறது வேற, சட்டமன்றங்கிறது ரொம்ப பெரிய வேலை. அதுக்குள்ளே நம்ம எப்படி ஒர்க் பண்ணுவோம் எதுவுமே எனக்கு தெரியாது. பார்ட்டி ஆனால் தலைவர்கிட்ட நான் வேணாம் அப்படின்னு சொன்னப்போ தலைவர் ஒரு விஷயம் தான், பார்ட்டி எல்லாம் வேலை பார்ப்பாங்க எல்லாரும், நீங்கள் ஒன்றும் பார்க்க போகிறதில்ல, நீ கூடவே போய் பிரச்சாரம் பண்ணு அப்படி தான் சொல்லி அனுப்புனாங்க. ஆனால் அதில் எனக்கு ஒரு தோல்வி, வெற்றி, அதை தோல்வின்னு நான் சொல்லலை, வெற்றி வாய்ப்பை வந்து 2500 வாக்குகள் வித்தியாசத்தில் இழக்கிறேன். அப்போது அது பெரிய அளவுக்கு எனக்கு, ஏன்னா பயந்தது மாதிரியே நடந்துருது அப்படிங்கிறப்போ நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தில் நம்ம அவசரப்பட்டு இறங்கிட்டோம் அப்படின்னு ரொம்ப பயந்துட்டு அப்புறம் தலைவரை வந்து நான் பார்க்குறேன். பார்த்தப்போ தலைவர் வந்து சொன்ன ஒரே ஒரு விஷயந்தான், இது வெற்றி தோல்வி சகஜம்தான், நீ வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கோமா, அப்புறம் நீ எடுத்துக்குவேன்னு தெரியும். அப்புறம் அவருக்கு ஏதோ ஒரு மனசில் வந்து எனக்கு குறைவான வாக்குகளில் தோத்ததுனால அவருக்கு ஏதோ ஒரு விஷயம் தோணியிருக்கலாம். 2007 சமூக நல வாரிய தலைவியா எனக்கு அந்த வாய்ப்பை வந்து கொடுக்குறாங்க. வந்து அது வந்து ஒரு சமூக நலன் அப்படிங்கிற சார்ந்து நம்ம இயங்கக்கூடிய ஒரு விஷயந்தான். மற்றபடி அதில் பெரிய அதிகாரம் கிடையாது, அதில் பணம் அப்படிங்கிறது இல்லை, பெரிய அதெல்லாம் இல்லை. ஆனால் வந்து எனக்கு ஒரு கௌரவமான ஒரு இடத்த உருவாக்கி நான் ஏன்னா தோன்றக்கூடாது இல்லையா, ஒரு மைனாரிட்டி சமூகத்துல இருந்து வந்திருக்கேன், ஆரம்பமே ஒரு தோல்வியா போயிடுச்சுன்னா தோண்டு போய் வீட்டுக்குள்ள போய் திரும்ப வேணாம் அரசியல் வேணாம் அப்படின்னு சொல்லி போயிடுவாங்கன்னு அவர் நம்பி அந்த மாதிரியெல்லாம் யோசிக்கக்கூடிய ஒரு தலைவர் அவர் தான். அந்த அரவணைப்பு வந்து எனக்கு ரொம்ப பெரிய, உடனே ஒரு பதவியை கொடுத்து ஏன்னா வந்து சோர்வு விழாமல் திரும்ப பயணிக்கிறதுக்கான ஒரு வேலையை கொடுத்தாங்க. அப்புறம் கட்சி பொறுப்புகளையும் அந்த டைமில் கனிமொழி சொல்லி வாங்கி கொடுத்தாங்க. கட்சியிலையும் நான் மகளிர் அணியில் பிரச்சார குழு செயலாளராக இருந்தேன், அது 10 வருஷம் இருந்தேன். அப்புறம் மகளிர் அணியில் துணை செயலாளராக இருந்தேன். இப்படி வரிசையாக ஒவ்வொரு போஸ்டிங்காக கொடுத்து எப்பவும் பணி செய்கிறது மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்தது. நான் கட்சி எப்போவுமே உழைக்கிறவங்கள கைவிடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்த விஷயத்தில் நான் தலைவர் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை எனக்கு கொடுத்துருக்கிறப்போ அதுதான் நான் நினைக்கிறேன். எனக்கான ஒரு அங்கீகாரம் இன்னைக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா நான் ஒர்க் பண்ணதுக்கான ஒரு இடத்த நமக்கு கொடுத்துருக்காங்க. அங்கீகாரம் உழைச்சிருக்கீங்க கட்சிக்காக. நான் ஏப்ரலோட 25 வருஷம் ஆகுது நான் கட்சியில சேர்ந்து. அப்ப நான் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன், காலம் இவ்வளவு வேகமா ஓடிருச்சு அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதான் நான் அப்போ எதிர்பார்க்கல, எனக்கு தெரியவும் தெரியாது. நான் டிவியில லைவ்ல இருந்தேன். என்ன புதிய தலைமுறையில யூனிவர்சிட்டி பிரச்சனை வந்தது இல்லையா, தீர்ப்பு, அதுக்கு முதல் நாள் இரவே அவங்க வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. வந்து நாங்க ஒரு லைவ் வைக்கணும், காலைல 10 to 1 அந்த தீர்ப்பு வந்து கொஞ்ச நேரம் வரைக்கும் நீங்க 2 மணி நேரமாவது லைவ்ல இருக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு. அப்போ நான் மதுரையில் அவங்கள வர சொல்லிட்டு நானும் அங்கே போய் காலையில் 7 மணிக்கு எழுந்திரிச்சு என்னோட ஊர்லேருந்து கிளம்பி போயிட்டேன். போய் அங்கே அவங்க அப்போ தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க எல்லாம் கேமராலாம். நான் அப்படி தான் உட்காந்துருக்கேன். உட்காந்துட்டு ஏதோ சில செய்திகள் ஒரு சின்ன சின்ன செய்தியாக டிவியில் எதிர்த்தாப்புல போயிட்டு இருந்தது. அந்த சவுண்டு வந்து எனக்கு காதில் வந்துட்டு இருந்தது. அப்போ திடீர்னு வாழ்த்துக்கள் மேடம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஏன்னா வந்து என்ன தீர்ப்பு இன்னும் வரவே இல்லை, நீங்க யாருக்கு எதுக்கு வாழ்த்து சொல்றீங்க எதுக்கு அப்படின்னு கேட்டேன். நீங்க ராஜ்யசபா எம்பி வேட்பாளர் அப்படின்னு. அதான் அது எனக்கு நம்ப முடியல. அப்புறம் நீங்க டிவி பாருங்க அப்படின்னாங்க. அப்புறம் டிவி பார்த்தா தலைவருடைய அறிக்கை அங்க ஷோ பண்ணிட்டு இதுல போயிட்டு இருந்தது லைவ்ல. அது அந்த அனுபவம் மறக்க முடியாத ஒரு அனுபவம், வாழ்க்கையில எப்பவும் மறக்க முடியாத ஒன்றாவும் அன்னைக்கு இருந்தது. தலைவர் மிகப்பெரிய ஒரு பொறுப்பா கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பெரிய பயமே இப்போ இருக்கு. ஏன்னா இவ்வளவு பெரிய பொறுப்பை வந்து கொடுத்துருக்கப்போ நம்ம அதை சரியா பண்ணணும். நான் என்னை பொறுத்த அளவுக்கு எந்த வேலை கொடுத்தாலும் சரியா பண்ணலைன்னா நானே
ஏத்துக்க மாட்டேன். சரியா பண்ணல அப்படின்னா எனக்கே திருப்தியா இருக்காது. பட் நான் ரொம்ப பயமும் பொறுப்புணர்வோடவும் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கேன். நிச்சயமா அது சரியா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருக்கேன். கண்டிப்பா நல்லா பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை எங்களுக்கும் இருக்கு. இப்போ நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி இந்த இஷ்யூ பத்தி பேசுனதுனால நான் இந்த கேள்வியும் கேட்கிறேன். இப்போ வந்து பெண்களுக்கு வந்து தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு இது ஒண்ணு நிகழ்வுது இல்லை, அதை பத்தி உங்களுடைய கருத்து? அது வந்து பொய்யான சில பிம்பங்கள் கருத்துக்கள் வந்து தொடர்ச்சியாக உருவாக்கப்பட்டு மக்களை நம்ப வைக்கிறது. இப்போ வந்து இந்த புது வகையான ஒரு அஜெண்டா இது இப்போ இந்தியாவில், அதுதான் பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயத்தான் வந்து தொடர்ந்து ஏதாவது ஒரு வகையில பொய் பிரச்சாரங்கள், அல்லது நீங்க ஒண்ணும் இல்லை, ராகுல் காந்திய வந்து பப்பு அப்படின்னு சொல்லி ஒரு அந்த அஜெண்டாவை எடுத்துக்கிட்டு அதை வந்து அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு யார் நிஜமான பப்புன்றத இப்போ மக்கள் பார்த்துட்டாங்க. வந்துட்டு ஆயிரக்கணக்கான மீடியாவை உட்கார வச்சு அவரால் பதில் சொல்ல முடியுது. மீடியாவை பார்த்தா ஓ மை காட்னு சொல்லிட்டு மோடி போறாரு. அப்ப யார் வந்து இந்த மாதிரியான அஜெண்டாவை கையில எடுத்து இப்படி வந்து ஒரு பொய்யான விஷயத்த பரப்பிறாங்க, அந்த பரப்பி நம்ப வைக்கிறது, மனிதனுடைய சைக்காலஜிய போய் டச் பண்றது, திரும்ப திரும்ப ஒரு பொய்யை சொல்லி அவங்களை நம்ப வைக்கிறது, ஒரு சைக்காலஜி தான் அது. அதுதான் இங்க வந்து ஏடிஎம்கேயோ அல்லது சில யூடியூபர்ஸோ அல்லது இப்போ தாவேக்கா விஜயோ இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டுல நான் எங்கே போனாலும் பெருமையா சொல்ற ஒரு விஷயம் தான். இந்த லாஸ்ட் வீக் கேரளாவில் ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணப்போ இதை தான் சொன்னேன். வந்து தமிழ்நாட்டில் இந்தியாவில் 100% பெண்கள் தொழிற்சாலையில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா 43% பெண்கள் தமிழ்நாட்டில். அப்போ நீங்க வந்து மிச்சத்தை தான் மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி பேசுறோம். அவங்க ரொம்ப ஷாக்கிங்கா கேட்டாங்க, அது எப்படி நீங்க சொல்றீங்க? ஆனா உண்மைதான், அந்த ஸ்டாட்டிஸ்டிக் எல்லாருக்கும் தெரியும், அது எப்படி அப்படின்னு கேட்டப்போ நான் ஒரு விஷயம் சொன்னேன். கேரளாவில் இங்கே 100% லிட்ரஸி இருக்கு, பட் ஒரு விஷயம் வந்து அவங்களுடைய பாப்புலேஷன், அது ஒரு காரணமா இருக்கலாம். மற்றபடி வந்து நாங்க இவ்வளவு பாப்புலேஷன்லயும் இவ்வளவு பேர் வந்து ஒர்க் பண்றாங்கிற விஷயத்த நான் அவங்கள்ட்ட கன்வே பண்ணேன். அப்போ இவ்வளவு தூரம் வந்து சோசியலைஸ் ஆயிருக்காங்க பெண்கள். அப்புறம் பெண்கள் தங்களுடைய சுய உதவி குழுக்கள், அப்புறம் இன்னைக்கு கல்விக்கான பல்வேறு விதமான திட்டங்கள், தோழி விடுதி, நீங்க புதுமைப்பெண் திட்டம், நீங்க வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாத விஷயங்கள். திருமண உதவித்தொகை திட்டம்னு ஆரம்பிச்சுதான் இன்னைக்கு அது வந்து மிகப்பெரிய இடத்துல வந்து நின்று இருக்கு பெண்களுடைய கல்வி அறிவு. அப்ப இவ்வளவு விஷயங்கள் நீங்க என்ன 1-2 எங்கேயாவது குற்றங்கள் பெண்களுக்கு எதிராக நடக்கதான் செய்யுது. யுஎஸ்ல நடக்காம இருக்கா, இல்ல வந்து யூரோப்ல நடக்காம இருக்கா, எந்த நாட்டுல நடக்கல, அதெல்லாம் நடக்கதான் செய்யும். ஆனா அது 1-2 நடக்கிறத வச்சு அந்த ப்ரொபகண்டாவை வந்து இவங்க கட்டமைக்கிறாங்க. அது மக்களுடைய மனதுல வந்து அதை போய் ரீச் ஆக வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சோசியல் மீடியாவை கையில் எடுக்கிறாங்க. நீங்க அதை வந்து இவங்க சொல்றத வந்து நம்ம எந்த விதத்துலையும் ஏத்துக்கிற முடியாது. இதுக்காகவே அவங்க பெய்டு ஆட்களை வச்சு பண்றாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தமிழ்நாட்டில் பெண்களுடைய முன்னேற்றம் வளர்ச்சிங்கிறது இந்தியா அளவுல ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். அவ்வளவு தூரம் வந்து முன்னேற்றம் இருக்கு. ஆனா இதை இல்லைன்னு அவங்க சொல்றத வந்து அவங்க தங்களுடைய சுயநலத்துக்காக, தங்களுடைய எதிர்காலத்துக்கு அரசியல் லாபத்துக்காக இந்த விஷயத்த பண்றாங்க. ஆனா இன்னொரு விஷயத்த அவங்க பண்றாங்க, தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக எடப்பாடியோ பொள்ளாச்சி சம்பவத்தை மறந்துட்டு அவர் பேசலாம். ஆனா தாவேக்காவில் வந்து இன்னைக்கு விஜய் வந்து பொள்ளாச்சி சம்பவத்தை பத்தி அவர் ஏதாவது முன்னாடி போராட்டம் நடத்தியிருக்காரா? இல்ல இன்னைக்கு வந்து அவர் வந்து அவருடைய படங்கள் எந்த அளவுக்கு பெண்களை மோசமாக காட்டியிருக்காரு அதை பத்தி சிந்திச்சிருக்காரு? அப்படி எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு பெண்களை பத்தின ஒரு சமூக அக்கறை எதுவுமே கிடையாது அவருக்கெல்லாம். ஆனா அவங்க திடீர்னு வந்து புத்தரா மாறுறாங்க. திடீர்னு வந்து திமுகவை எதிர்த்து அவங்க வந்து அரசியல் செய்யணும். ஏன்னா இந்த இயக்கம் வலுவா இருக்கு. அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு டார்கெட் வந்து அதிமுகவுக்கு என்ன டார்கெட் வேணா திமுக, அதே போல தாவேக்காவுக்கும் அந்த டார்கெட் வந்துட்டு யாராலும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு வந்து இப்படிப்பட்ட பொய்களை அவர் வந்து அவங்க எல்லாம் சொல்றாங்க. ஆனா உண்மையிலே வந்து இப்படி அவங்க பொய்யாக பிரச்சாரம் செய்யறப்போ ஒரு விஷயத்த அவங்க மறந்துடுறாங்க. நான் தான் வருத்தப்படுவேன், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்குது அப்படி இப்படின்னு சொல்லி பொய் சொல்றப்போ ஒரு கிராமத்துல இருந்து குழந்தைங்களை ஸ்கூலுக்கு கல்லூரிக்கு அனுப்புற ஒரு தாயிட்ட வந்து ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு பயத்தை உருவாக்க முயற்சி செய்யறாங்க.
அந்த பயத்தின் வழியாக அவங்க தன்னுடைய பிள்ளைக்கு கல்வி கொடுக்காம போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு அந்த கவலை வருது. அப்போ உங்களுக்கு சமூக அக்கறை அப்படின்னு ஒண்ணு இருந்ததுன்னா நீங்க உண்மையான விஷயங்களை திமுகவை எதிர்த்து பேசுங்க. திமுக என்ன தப்பு செய்தோ அதை வச்சு பேசுங்க. அதுதான் நேரடியான மோதலா இருக்கும். ஆனா வந்து பொய்யான தகவல்களை வச்சு, பொய்யான ஆர்குமெண்ட்ஸ் வச்சு நீங்க வந்து திமுகவை எதிர்த்து பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது நிச்சயமா நீங்க வந்து இந்த சமூகத்தின் மீது உங்களுக்கு அக்கறை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது வந்து நீங்க அதுல திமுக தோத்து போயிருவீங்கன்னு நான் நம்புறேன். இன்னைக்கு சமூக நல திட்டங்கள், பெண்கள் விடுதலை சார்ந்த அத்தனை திட்டங்களையும் முதல் புள்ளி திமுக தான் போட்டிருக்கோம். அடுத்தடுத்த புள்ளியை வேணா அடுத்த ஆட்சிக்கு வந்தவர்கள் வந்து வேற வழி இல்லாம தொட்டிருப்பாங்களே ஒழிய முதல் புள்ளி கலைஞர் போட்டதா தான் இருக்கும். அதை இன்னைக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து முதலமைச்சர் கொண்டு போயிருக்காங்க, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இதெல்லாம் வந்து இங்கேயே தெரியுதோ இல்லையா, இங்க இந்த எதிர்கட்சியில இருக்கக்கூடியவர்களுக்கு, ஆனா இந்தியா முழுக்க தெரியுது. இந்தியா முழுக்க வந்து மிகப்பெரிய பேசுபொருளாக நம்முடைய மாநிலத்தில் முதலமைச்சர் அவர்களுடைய ஒவ்வொரு திட்டமும் பேசப்படுது. அவங்க வந்து ரொம்ப ஆச்சரியமா கேட்குறாங்க. நிறைய நீங்க வந்து சமூக நீதி சார்ந்து ஒரு நீங்க கலைஞர் எப்படி வந்து ராஜமன்னார் கமிட்டியை உருவாக்குனாரோ, இன்னைக்கு வந்து மாநில சுயாட்சியை மீட்டெடுக்கிறதுக்காக ஒரு ஒற்றை குரல் தமிழ்நாட்டில இருந்து எழுதுது. அதுக்கப்புறம் தான் மற்ற ஸ்டேட்ல இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள்லாம் விழிச்சுக்கிறாங்க. அவங்க எல்லாம் தங்களுடைய வந்து சேர்ந்துக்கணும்னு விரும்புறாங்க. ஏன்னா இது தங்களையும் பாதிக்கும், தங்களுடைய ஸ்டேட்டை வந்து பாதிக்கும், தங்களுடைய கல்வியை பாதிக்கும், தங்களுடைய நிதியை பாதிக்கும், தங்களுடைய வளர்ச்சியை பாதிக்கும். அவங்களுக்கு இப்போ தெரியுது. நாங்கள் ஒவ்வொரு உரிமையையும் நம்ம போராடி தான் வாங்கியிருக்கோம். இப்போ அதை நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாதுங்கிற ஒரு பயம் எல்லாருக்குமே வரும். அதனால எல்லாரும் ஒண்ணு சேர்றதுக்கு தயாரா இருக்காங்க நம்முடைய முதலமைச்சருக்கு பின்னாடி. அதை எல்லாரும் பிரைஸ் பண்றாங்க. அது இங்க இருக்கக்கூடியவர்கள் அது அரசியல் சீப் பாலிடிக்ஸ், அவ்வளவுதான் நான் சொல்றேன். இப்போ நீங்க தமிழ்நாட்டுல இப்போ எம்பி அப்படின்னாவே நாடாளுமன்றத்துல வந்து தமிழ்நாட்டு எம்பிக்களோடக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு நீங்க இப்போ எம்பி ஆனா உங்களுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்களை நீங்க முன்னெடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? என்னோட தாட்ஸும் என்னோட பார்வையும் சமூக பார்வையும் கட்சியோட சமூக பார்வையும் நான் எப்பவுமே பிரிச்சு பார்த்ததில்லை. ரெண்டும் ஒண்ணுதான். திமுகவுடைய சமூக பார்வை என்னவா இருக்கோ அதை தான் நான் வந்து ஏன்னா நம்ம மாநில சுயாட்சியோ அல்லது நம்முடைய உரிமைகளுக்கான தேடலோ அல்லது நிதியை கேட்கிறதோ அல்லது இவங்க பாசிசம் சார்ந்து சில சட்டங்களை இயற்றும் பொழுது எதிர்ப்பை தெரிவிக்கிறதோ இப்படிதான் நம்ம வந்து தொடர்ச்சியாக நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ இதுல வந்து நானும் அதை தான் நான் பிரதிபலிக்க போறேன். தனிப்பட்ட முறையில என்னுடைய பர்சனல் அப்படிங்கிற விஷயம் இதுல இல்லை. எது திமுகவுடைய பார்வையோ அந்த பார்வை தான் என்னோடதாவும் இருக்கும். அது வந்து அதனாலதான் அந்த இயக்கத்துல நான் இணைஞ்சு பயணிக்கவும் முடிஞ்சிருக்கு. இல்லைன்னா வேற இந்த பயணத்தை நான் இங்கே துவக்கி இருக்க மாட்டேன். இந்த பயணம் நான் இங்கே துவக்குனது காரணமே இந்த இயக்கம் எனக்கு தந்த இந்த விழிப்புணர்வு, அப்புறம் ஒரு சமூக அக்கறை, இது எல்லாமே இங்கேருந்து கற்றுக்கொண்ட விஷயங்கள் தான். அப்போ நான் தனிப்பட்ட முறையில் நான் பேசுறதுங்கிறத விட இயக்கத்தினுடைய குரலை வந்துட்டு நான் இங்கே பார்வையை வந்துட்டு நான் இங்கே முன்வைப்பேன். இன்னைக்கு தலைவர் தான் இந்தியாவுக்கே முன்னோடியான பல்வேறு விதமான ஆலோசனைகளையும் அல்லது குரலையும் எழுப்பிட்டு இருக்காங்க. அதை நான் இங்கே வந்து பிரதிபலிப்பேன். இப்போ அரசியலுக்கு பெண்கள் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க உங்க சைட்ல இருந்து நீங்க சொல்ற ஒரு அட்வைஸ்? நிச்சயமா நீங்க வந்து எல்லாமே அரசியல் தான். இன்னைக்கு பெண் அரசியல் அப்படின்னா நிறைய பேர் யோசிக்கிறாங்க இல்லையா? அததான் நான் வந்து ரொம்ப யோசிப்பேன். அரசியல் அப்படின்றத வந்துட்டு ஒரு மோசமான ஒரு விஷயமாவே பார்த்து பழகிட்டாங்க. அப்புறம் வந்து பெண்களுக்கு சுலபத்துல அங்கீகாரம் கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தம். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், என்ன கிடைக்காது அப்படின்ற ஒரு அவநம்பிக்கை. இந்த மாதிரியான விஷயங்களை விட்டுட்டு நிச்சயமா நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா, நாலேஜபிளாக நம்ம இருந்தோம்னா, நம்மளோட தகுதியை வந்து நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா அந்த அங்கீகாரம் யாராலையும் நம்மளை வந்து மறைக்க முடியாது, ஒழிக்க முடியாது. நேற்றுலேருந்து எனக்கு சில பெண்கள் வந்து ஃபோன் பண்ணுவாங்க, கிராமத்து பெண்கள்லாம். பார்ட்டியில் எல்லா பார்ட்டிலையும் இருக்கக்கூடிய பல பேர் வந்து எனக்கு தெரிஞ்ச பெண்கள் அல்லது யாருன்னு தெரியாதவங்கலாம் ஃபோன் பண்ணுவாங்க. அவங்க சொல்கிறது ஒன்று தான், உங்களோட ஒர்க்குக்கு வந்து நீங்கள் வேலை பார்த்ததுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. இப்போ எங்களுக்கு அந்த நம்பிக்கை வருது. அப்போ பெண்கள் வேலை பார்த்தா சரியா வேலை பார்த்தோம்னா அதுக்கான அங்கீகாரம் தேடி வரும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்திருக்கு. நாங்கள் வந்து தொடர்ந்து பயணிப்போம்.
தொடர்ந்து அடுத்து நாங்க ஏதாவது ஒரு கட்சியில இணைஞ்சு பயணிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையை அவங்க வெளிப்படுத்துறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வந்து அது ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். நமக்கு எந்த வாய்ப்பு நீங்க நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கீங்கல்ல. ஆமா, அவங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு பார்ட்டியில நம்ம இணைஞ்சு பயணிச்சா நமக்கு என்னைக்கு வேலை பார்த்தாலும் என்னைக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை உருவாக்குது இல்லையா. அந்த கான்பிடென்ட் லெவல் வந்து அவங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கு நிச்சயமா இன்னைக்கு இந்த அறிவிப்பு முக்கியமான ஒரு காரணமா இருந்திருக்குன்னு நான் நினைச்சேன். அதனால பெண்கள் அரசியலுக்கு வரணும். அதிகாரத்தை கையில எடுக்கிறது தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்களையோ பெண்களுக்கு எதிரான வன்புணர்வையோ எல்லாத்தையுமே தடுக்க முடியும். நான் பலமாக இருக்கணும் அப்படின்னு பெண்கள் நம்பினாங்கன்னா விரும்பினாங்கன்னா அதுக்கு ஒன்று கல்வி, இன்னொன்று அதிகாரம். அது ரெண்டுமே பெண்களுக்கு தேவை. அரசியல்ங்கிறது நிச்சயமாக ஒவ்வொரு பெண்களும் இயன்ற வரைக்கும் வரணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். கல்வியை நீங்க விட்டுறக்கூடாது, தலைவர் சொல்றது மாதிரி. அதிகாரத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு நீங்க 50% இன்னைக்கு வந்து பஞ்சாயத்து எலெக்ஷன்ல இருக்கு. நீங்க வந்து சுயேட்சையா நிக்கலாம், பார்ட்டி சார்ந்து கூட நிக்க வேணாம். ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல பார்ட்டியா பார்த்து செலக்ட் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த பார்ட்டியோட சேர்ந்து அந்த பயணத்தை நீங்க கண்டினியூ பண்ணலாம். எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க வந்து தேவையில்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை நீங்க மாற்றி அமைக்க தயாரா இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் உங்களுடைய பிஸி ஸ்கெடியூலில் எங்களுக்கு டைம் கொடுத்து எங்களோட கேள்விகளுக்கு ரொம்ப அழகாக தெளிவாக பதில் சொன்னீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. நன்றிம்மா.